வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்ஏ அண்ட் பிசிக்காக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா தேர்வு 13 தான் இந்த வீடியோ பற்றியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேர்வு 13 பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் 4 கொடுத்துருக்கோம். நம்ம இந்த ரிவிஷன் டெஸ்ட் 4ல் 6th குவாலிட்டிலேருந்து 8th குவாலிட்டி வரைக்கும் ஒரு 60 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். எவ்வளோ கொஷின்னா 60 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், தென்னாப்பிரிக்காவில் இருந்த இனவெறிவுக்கு முடிவு கட்டியவர் யார்? ஆன்சர் டி, நெல்சன் மண்டேலா. கொஷின் நம்பர் 2, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? ஆன்சர் சி, பெங்காலி வெங்கையா. கொஷின் நம்பர் 3, இந்திய ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தவர் யார்? ஆன்சர் சி, டி உதயகுமரன். கொஷின் நம்பர் 4, பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா நடைபெறும் நாள்? ஆன்சர் சி, ஜனவரி 29. கொஷின் நம்பர் 5, பாலில் இருந்து தயிர் உருவாக டேஸ் என்னும் நுண்ணுயிரி பயன்படுகிறது? ஆன்சர் டி, லாக்டோபேசில்லஸ். கொஷின் நம்பர் 6, கீழ்கண்டவற்றுள் யார் பாபா சாஹேப் என்று அழைக்கப்படுகிறார்? யார்னா அம்பேத்கர். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 7, தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் சி, 1991 ஏப்ரல் 24. கொஷின் நம்பர் 8, தேசிய ஊராட்சி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் சி, ஏப்ரல் 24. கொஷின் நம்பர் 9, எந்த ஆண்டு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் பாரத ரத்னா விருது பெற்றார்? எப்பனா 1990. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 10, எந்த ஆண்டில் தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? எந்த ஆண்டுனா 2004. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 11, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம்? ஆன்சர் பி, தர்மபுரி. கொஷின் நம்பர் 12, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பாலின விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது? ஆன்சர் சி, நீலகிரி. கொஷின் நம்பர் 13, இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடுகிறது? ஆன்சர் பி, ஆர்டிகல் 14. கொஷின் நம்பர் 14, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஏ, ஜவஹர்லால் நேரு. கொஷின் நம்பர் 15, நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ் காந்தி கேல்ஸ் ரத்னா விருதை முதலில் பெற்ற வீரர் யார்? ஆன்சர் ஏ, விஸ்வநாத ஆனந்த். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 16, பொறுத்துக. ஆலமரம் பார்த்தீங்கன்னா 1950. மயில் பார்த்தீங்கன்னா 1963. புலி 1973. கங்கை ஆறு 2008. அதே யானை 2010. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. கொஷின் நம்பர் 17, தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மாநில விலங்கு வரையாடு சரி, மாநில பறவை மரகதப்புறா இதுவும் சரி, மாநில மலர் செங்காந்த மலர் இதுவும் சரி, மாநில மரம் ஆலமரம் இது தவறு. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 18, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள்? ஆன்சர் சி, 1949 நவம்பர் 26. கொஷின் நம்பர் 19, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது? ஆன்சர் சி, 64 லட்சம்.
Question number 20. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். ஆன்சர் டி. 1950 ஜனவரி 26. Question number 21. நாடு விடுதலை பெற்ற நாளன்று மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்தம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடி பெருமை பெற்றவர் யார்? யான்னு பார்த்தீங்கன்னா டி.கே. பட்டம்மாள். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 22. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தவறானது எது? எதுனா கரூர். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 23. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை யார் என்பவர் முதலில் வாதுரைத்தார்? யார்னா வி.ஏ. டைசி. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 24. சுவிட்சர்லாந்து நாட்டில் டேஸ் ஆண்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது? ஆன்சர் சி. 1971. கொஷின் நம்பர் 25. பட்டங்கள் அளித்து வேறுபடுதலை தடை செய்யும் சட்டப்பிரிவு? ஆன்சர் சி. சட்டப்பிரிவு 18. கொஷின் நம்பர் 26. டேஸ் மக்களாட்சியின் முதுகெலும்பாகும்? எதுனா அரசியல் கட்சிகள். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 27. இந்தியா எந்த ஆண்டு மக்களாட்சி நாடானது? எப்பனா? ஆன்சர் சி. 1950. கொஷின் நம்பர் 28. எதிர்கட்சி தலைவர் எந்த அந்தஸ்தை கொண்டிருப்பார்? எதிர்கட்சி தலைவர் கேபினெட் அமைச்சர். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 29. ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? முதல் கோட்டை. ஆன்சர் பி. புனிச் ஜார்ஜ் கோட்டை. கொஷின் நம்பர் 30. 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பவர் யார்? ஆன்சர் பி. குடியரசுத் தலைவர். கொஷின் நம்பர் 31. சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது முடிந்திருக்க வேண்டும்? ஆன்சர் ஏ. 30 வயது. கொஷின் நம்பர் 32. உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எந்த வயது வரை பதவியில் இருப்பார்? ஆன்சர் ஏ. 62 வயது வரை. கொஷின் நம்பர் 33. பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் டி. 1984. 1848. ஆன்சர் டி. 1848. கொஷின் நம்பர் 34. இந்தியாவின் முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண்ணாசிரியர் யார்? யான்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. சாவித்ரிபாய் பூலே. கொஷின் நம்பர் 35. மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண்? ஆன்சர் பி. விஜயலட்சுமி பண்டிட். கொஷின் நம்பர் 36. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார்? ஆன்சர் ஏ. சரோஜினி நாயுடு. கொஷின் நம்பர் 37. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் பதவியேற்ற ஆண்டு? ஆன்சர் சி. 1966. கொஷின் நம்பர் 38. அன்னை தெரேசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி. 1979. கொஷின் நம்பர் 39. புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண்? ஆன்சர் ஏ. அருந்ததி ராய். கொஷின் நம்பர் 40. இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள்? ஆன்சர் டி. டிசம்பர் 24, 1986. கொஷின் நம்பர் 41. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆன்சர் சி. 1988. கொஷின் நம்பர் 32. சட்டமன்ற கூட்டங்களுக்கு தலைமை ஏற்பவர் யார்? ஆன்சர் பி. சட்டமன்ற சபாநாயகர். கொஷின் நம்பர் 43.
அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும் என்னும் விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா விதி 214. ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 44. இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகளின் பட்டியலில் தவறானது எது? ஆன்சர் சி, இந்தியா. கொஸ்டின் நம்பர் 45. ஜனவரி 9ஆம் நாளை வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக எந்த அமைச்சகத்தால் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஏ, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம். கொஸ்டின் நம்பர் 46. டேஸ் முதல் டேஸ் வரை குழந்தைகளின் பெற்றோர் எந்த நாட்டவராக இருப்பினும் அவர்கள் பிறப்பால் இந்திய குடியுரிமை பெறுவார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. 1950 ஜனவரி 26 முதல் 1987 ஜூலை 1 வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47. குடிமகன் என்னும் சொல் சிவிக்ஸ் என்னும் டேஸ் வார்த்தையில் இருந்து பெறப்பட்டது. ஆன்சர் பி, லத்தீன். கொஸ்டின் நம்பர் 48. குடியுரிமை பற்றி சொல்லும் அரசமைப்பு சட்ட விதி எது? ஆன்சர் ஏ, விதி 5லிருந்து 11 வரைக்கும். கொஸ்டின் நம்பர் 49. போக்சோ சட்டம். ஆன்சர் பி, 2012. கொஸ்டின் நம்பர் 50. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. ஆன்சர் ஏ, 1979. கொஸ்டின் நம்பர் 51. மத சகிப்புத்தன்மை கொள்கை பின்பற்றிய முகலாய அரசர் யார்? யார்னா அக்பர். ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 52. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் ஒன், சமய சார்பின்மை என்பது அரசியல் அமைப்பின் ஒரு அங்கமாகும். சரி. செகண்ட் ஒன், சமய சார்பற்ற என்ற சொல்லானது 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தவறு. ஆன்சர் ஏ, ஒன்று மட்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 53. சமய சார்பற்ற என்ற சொல்லானது இந்திய அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஏ, 1976ஆம் ஆண்டு. கொஸ்டின் நம்பர் 54. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநாவின் பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. ஆன்சர் சி, 1948. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 55. பொறுத்துக. நண்பர்களே, கொஷின் நம்பர் 55 வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்லின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்து பார்ப்போம். நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து டெய்லி வந்து ஒரு தேர்வு வந்து பார்த்துட்டு வர முடியும். நீங்கள் வந்து சப்போர்ட் மட்டும் வந்து பண்ணிட்டு வாங்க, நம்ம டெய்லி வந்து தேர்வு வந்து பார்த்துட்டு வரலாம். நெக்ஸ்ட் தேர்வு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 9th பாலிட்டியில் வந்து நெக்ஸ்ட் 2 லெசன்ஸ். 9th பாலிட்டியில் ஃபஸ்ட்டு 2 லெசன் வந்து படிச்சுட்டு வந்துருங்க. அதில் தேர்வு வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து பார்ப்போம்.